நாகர்கோவில் எல்லை திருமணம் சம்பந்தமாக யார் கேட்டு வந்திருக்கீங்களா? திருமணம் தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது. என்ன தொழில்? சொந்தம் கொண்டாடும் போது விழுந்துருப்பானே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சிறுமணஞ்சின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பேர் கேள்வி கேள்விப்பட்டிருக்கியா? அங்க என்ன ஃபேமஸ்? திருமணத்தி முருகனா தொடர்மண தப்பானியலாம் சொல்றேன். இரண்டாண்டு காலங்களாக உன்னுடைய பணம் தொழிலை நோக்கி நஷ்டம். இதற்கு முன்னால் நான் நினைக்கிற இடத்துல சரக்குகள் எனக்கு கிடைக்கும். ஆனா இப்போ போய் முடிஞ்சோன்னு என் பேச்சுக்கு வசப்படாம அமையாம தடையில் நடந்து அப்படியே மீறி நான் கொண்டு வந்து போட்டுட்டோம்னா அது ரெண்டாத்துல ரீசேல்ஸ் ஆகாத வேதனை என் பணத்தை நஷ்டப்படுத்தி என்னை வளர விடாம தடுத்து நிறுத்தணும் என்பது உன்னுடைய கருத்து. உண்மையா? பழனிமலை முருகா வரலாம். வேற என்னப்பா வேணும்? உன்னுடைய கடனை தீர்த்தானே. நான் வந்தவுடனே ஒரு கேள்வி கேட்டேன். அது ஏன் கருப்புசாமி தொடர்பு இல்லாம இந்த கேள்வியை கேட்டாரு? திருமணஞ்சுக்கும் எனக்கு என்ன தொடர்பு? ஏன் என்னைய கேட்டாரு? அப்ப நீ எதுவும் கேட்டியா? நீ கேட்ட நல்ல புரிஞ்சுக்கா. அதாவது உன்னுடைய வீடு உன் தொழில் இரண்டும் தடையாக நிற்பதற்கு மாந்திரிகத்தால் சில செயல்கள் நடந்தது. புரியுதா? அதுக்கு சில காரணமான அடையாளங்களை நான் உன்னிடம் வந்து உணர்த்துகிறேன். உன் மேல ஒரு பிராதி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருக்க கோளாறு தீர்ந்து போச்சுன்னா நீ உயர்ந்துருவே அப்படின்னு சொல்லி சில செய்திகள் ஒரு காலத்து வந்து அதை நான் கட் பண்ணிட்டேன். இருமணி நல்லா இருவேன். காலம் எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரியே பேரும் ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். வெட்டியாக்கி தரேன். தைரியமா நீ கால் வந்து பாப்பா. யாரு அது? எந்த ஊரு ஐயாவுக்கு? பிள்ளை எத்தனை பொம்பளை பிள்ளை இருக்கா? நீங்க வேண்டாம், உத்தரவு நீங்க இருக்க. பொம்பளை பிள்ளை இருக்காளா? யாரெல்லாம் இருக்கேன்? வாப்பா வா. நல்லா இருக்கியா? ஊர்ல இருக்க பையன் யாரு? யாரு வந்து சொல்லணும் வந்துட்டீங்களே. இப்போ வாழுது பிள்ளைக்கு என்ன? யாருக்கு? நீ எனக்கு நேரம் உங்க குழந்தைங்க பிடிக்குது. சாமி நாம் படுத்திருக்கும் பொழுது ஒரு உருவம் ஒன்று என் கண்ணுக்கு தெரியலையா? தெரியுதா? என் பின்னால வருது, என் முன்னால வருது, என் உச்சில இருந்து உடம்புக்களை இறங்கிருக்கும் போது நடுக்க கொடுக்குது ஐயா. கொடுத்தா ஐயா பலகால இருந்து முட்டு வரை எரிகிறது போல என் உடம்பு இடுப்புக்கு மேல குளிர்ச்சி கிடுகிடுப்பும் குடுகுடுப்பும் கூச்சம் இருக்கிறது போல இருக்கப்பா. இருக்கா? காரணம் இது பேயார வந்ததா, செய்வர கோளாறார வந்ததா,
இல்ல பிசாசால வந்ததா என் மன பிரேமையால வந்ததா யாரால வந்ததுன்னு எடுத்து சொல்லப்பா கருப்பசாமி ஜனப்பக்கார இது செய்வத கோளாறால வந்துச்சு இதை தீர்த்து சரியா வெற்றியாகிட்டாரேன் காப்பாற்றுவோம் ஒரு கூட்டம் பிடிக்கிறதை பார்த்துப்போம் வரையுங்க வா வாரு ஆஸ்பத்திரி ரிப்போர்ட்லாம் நிறைய விட்டு கிடக்கு யாருப்பது சாப்பிட்டு போங்க கூட்டுறதை பார்த்துப்போம் கருதாமிக்கு கோயம்புத்தூர் வாழ்க்கை என்னும் வழங்கி வந்த பாடம் மானுடரின் மனதினில் மறக்க ஒண்ணா வேதம் வாழ்க்கை என்னும் ஓடம் நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா யாருப்பா திரும்ப நாராயணனுடைய திருநாமத்தையும் அடையாளத்தையும் அணிந்திருப்பது யார்? வாலிபம் என்பது கரைகின்ற வேடவும் அதில் வந்தது வரட்டும் என்பது முழுமூடவும் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி புயல் வந்த புனே தவிப்பவன் தான் ஏவாளி வாழ்க்கை என்னும் ஓடவும் வழங்குகின்ற பாடம் மானுடரின் மனதினில் மறக்க ஒண்ணா வேதம் வாழ்க்கை என்னும் ஓடவும். அம்மா உன் பேர் என்ன? வாசுதேவனுடைய மனைவி வசதி. திருமண நாராயணனுடைய பேர் வாசுதேவனுங்கிறவர் எம்பெருமான் நாராயணன். இந்த பேருடைய அர்த்தத்தை இருக்கணும். உடனே உங்க வீட்டுக்காரர் வாசுதேவன் அப்போ இது யாரு? என்ன செய்யணும்? பாட்டு பிடிச்சன கணம் உடம்புக்குள்ள ஒரு சன்னியாசி, பெண் சன்னியாசியினுடைய ஆத்மா இவ உடம்பு தொட்டு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இவளுடைய உடல்லையும் உள்ளத்திலையும் கல்யாண வாழ்க்கை நம்ம வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விரக்தியும் மனோநிலைகள் தோன்றும். சில எதிர்ப்பான மனநிலைகள் கூடும். எதிர்ப்பான எப்படி எதிர்ப்பு தெரிய வேண்டாம். பெற்றோர்கள் கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னாங்கன்னா கல்யாணம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் போ அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைகள் தன் மனதுக்கு சைலண்டாக பிரத்தியாரான ஒரு இடைஞ்சல் நடந்து கொண்டே இருக்கும். புரியுதா? உன் மனதுக்கு மறைமுகமாக ஒரு இடைஞ்சல் நடந்து கொண்டு அது இப்போதும் அந்த உள்ளத்தை புண்படுத்திக்கிட்டு தான் 3 வருட காலம் இந்த தடைகள் நடந்துகிட்டு இருக்கு. மூழ்காத தீர்த்தம் இல்லை, போகாத கோயில் இல்லை, பார்க்காத சோதிடம் இல்லை, கேட்காத கலை ஞானங்கள் இல்லை. ஆனா இதுவரை எல்லாம் கேட்ட எல்லாம் பார்த்த காரியம் மட்டும் நடக்காது. இந்த தடைக்கு விளக்கம் என்ன? இந்த பாவத்துக்கு மோட்சம் என்ன? இதுதான் உங்க அனைவருடைய கேள்வி. காலம் பக்கத்துல வரலாம். அந்த சன்னியாசி யாருன்னு தெரிய வேண்டாமா? தெரிய வேண்டாமா? 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தில் முன்னோராக இருந்து ஒரு பெண் கணவனை இழந்து நீண்ட காலங்களாக தெய்வீகமானது அஸ்தமனமான ஆன்மா இவள் உடலை தொட்டுகிறது. அதனுடைய விரக்தியின் தன்மை இந்த திருமணத்தை தடையாகிறது. இவளுக்கு ஞானம் கொடுப்பதற்காக அதனுடைய எண்ணம். ஆனா அந்த பாக்கியத்துக்கு சில தடை. அதனால ஞானத்தையும் அடைய முடியாது, இல்லாத வாழ்க்கையும் அடைய முடியாது.
இப்பொழுது இவளுக்கு இல்லற வாழ்க்கையை கொடுத்து பின்னே ஞானத்தை கொடுக்கும் என்பது உத்தரவு. ஆனா இல்லற வாழ்க்கை 2025 முடிவதற்குள் கல்யாணம் நடக்கும். முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். ஹரி வாசுதேவன் அப்படின்னு பேர் வைக்கும். வாசுதேவன் என்ன அர்த்தம் தெரியுமா? சுவாசநாதன் என்று பொருள். வாசு என்றால் எழுதி மூச்சு, தேவன் என்றால் இறைவன், எம்பெருமான் நாராயணன் காப்பவன் என்பது பொருள். ஆனால் அந்த பெயர் வைக்கணும். திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கி பக்தி மார்க்கத்தில் மனம் நிறைந்த ஒருவன் தான் இவளை மனமுட்டான். குடும்பம் ஒத்து வாழும். இவள் இயற்கை ஞானமும் இறை ஞானத்தையும் தான் அறிவாரையே பெற்றுக் கொள்வாள். அந்த சக்தி இவளுக்கு உண்டு. ஆவணி வரை பொறுமையாக இருந்து ஜாதகத்தை திறக்கும் நினைப்பார். எல்லாம் வெற்றியாக நடக்கும். கர்மதாமிக்கு அப்போ ஒரு முறை 7 மணி எப்படி பார்க்க போறான். அப்ப சொல்லி உன் மகன் உடனே காப்பாற்ற இது குடிக்க மனு சந்தை முடியாது. உண்மைக்கு கேட உண்மை கேட உனக்கு பேர் அஞ்சு விட்டாங்க உட்காந்து போய் உட்காந்து பேசுறேன் எதுவும் மாட்டேன். அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசுங்க, மன நிறைவா உட்காந்து பேசுங்க. காப்பாற்றணும் நமக்கு ஒரு உத்தரவாதம் கண்வாண்டாமா கேமரா என்ன சொல்லி நான் எந்த ஒரு பாவனக்கே முருகா வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. என்னப்பா முருகப்பெருமான் எங்க இருக்காரு? பக்கத்துல இருக்காரு. அதனால்தான் மனசுக்கு குதிரைன்னு மகான்கள் பேர் இருக்காரு. உன் மனக்குதிரைக்கு சேடம் போட்டு போய் கர்மம், மனசாட்சி, ஒருநிலைப்படுதல், செம்மைப்படுதல் என்ற சேடத்தை மாற்றிக்கொண்டு உன்னுடைய மனக்குதிரையை ஓட்டு ஒழுங்கான ஒரு வழியில போகும், நேர் வழியில போகும், சீர்தூக்கி பார்க்கும், சிறந்தது எதுவென்று உணர்ந்து செய்யும், அடுக்கான தன்மைகளை நீக்கும், மாற்றத்த சூழ்நிலைகளை உருவாக்கும். ஆகையால் உன் மனக்குதிரையை அடைத்து பழகு, உன் மனதில் இருக்கின்ற மாசுகளை துடைத்து பழகு, உன் மனதை நீ செம்மையாக வைத்துக்கொள். இறைவனே உனக்கு அருள் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவனாக இருப்பார். அதனால்தான் நம்ம கோயில்ல வாசிலா மனமே ஈர்த்தல் கோயிலுங்கிற ஒரு பெரிய ஒரு அடையாள சின்னத்தை வார்த்தையாக உதிர்த்து நம்ம வைத்திருக்கிறோம். அதனை எல்லாரும் மனசையும் உணர்த்துவோம், உயர்த்துவோம், வாழ்க என்று சொல்லி வாழ்த்துவோம், அருள் வார்த்தை கொள்வோம். வழிபாட்டு மாரியப்பாறை கருப்பசாமிக்கு, வழிபாட்டு மாரியப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருவாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு. மாரியப்பாறை கருப்பசாமி மறைவாக சொல்லுங்க. பார்த்து அப்படி என்னைய வந்து நேரம் பாருங்க. இப்ப 3:30 என்னைய பார்த்து போங்க. நாராயணான்னு சொல்லுப்பா. வெரி குட், வெரி குட், வெரி குட். வெற்றிவேல் நாராயணன் வாழ்க, வாழ்க, வாழ்க. சாப்பிட்டு போங்க, அறவுரையா பேராதீங்க. கருப்பசாமி என் மகனுக்கு வேலையில ஜாயிண்ட் ஆக போறான், படிப்புல ஜாயிண்ட் ஆக போறான், கல்வி சாலையில ஜாயிண்ட் ஆக போறான். கோயம்புத்தூர் எல்லை பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு? என்ன பிள்ளை அது? முன்னாள் 2 நம்ம வீட்டுக்காரக்கமா இருக்காரு. பண்ண முடியாம அவனுடைய கல்லூரி படிப்பை நான் நிறைவேற்றித்தாரேன். அந்த பொம்பளைட்டு இருந்து அவனை விடுதலை ஆக்கியிருந்தாரேன். கப்பல் இருந்தா போதும்தான், உன் உடல் நோயை நான் வந்து நிறுத்தி தந்துடுறேன், கேட்டு வச்சிடுறேன், செத்துருவோம்ப்பா. அந்த டைம்லாம் மாறி போச்சு. காலம்
முடிக்கா வந்து உட்காரு. இந்த வாரத்துல வந்து உனக்கு தொழில் நிரம்ப வரும், வருமானம் பெருகும். மெல்ல மெல்ல உன் மகன் அந்த பொம்பளை எடுத்து விடுதலாகிக்கிறேன். அந்த நேரம் வந்துகிட்டு இருக்குடா, கொஞ்சம் பொறுமையாகிடும். இந்த ஜெயிச்சு தானே அதுல இருந்து நீக்கிற மாட்டா, தைரியமா எப்படியாரு ஆனந்தமா இருக்கு. காலைல விட்டுலாமா? பொண்ணா பிறந்த அம்பளிக்கிட்ட கழுத்துல தீர்த்தி பெண்ணும் பிள்ளைங்க இருக்கா? கல்யாணம் பண்ணிட்டாங்களா? அவரே கேட்டேன் முடியல. அவன் மனதை பக்கப்படுத்தி தம்பிக்கு வச்சா அப்புறமா எல்லாம் பார்க்க போட்டேன். சொன்னா அப்புறம் தான் அவங்களுக்கு கழுத்தை வெட்டி ஆகும். இப்போ மறுத்தான ஏற்றுக்கிட முடியுமா? முடியாது. ஒரே திருப்பி காட்டினேன். மனதாலும் குணத்தாலும் உத்தமமான குணம் படைத்தது. வாழ்க்கையில விரக்தி அடைந்து வேதனை விட்ட காரணத்தால் இந்த வாழ்க்கை வேண்டாம்னு முடிவு நீண்ட காலம் அது நீடிக்காது. அந்த குணம் தவறு. அதனால அவ உள்மனதை திருத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். நல்ல மாப்பிள்ளையை நானே கொடுத்தேன். இந்த கையில பணத்தை எடுத்தேன். உன் கடன் 3 மாதத்துல ஒரு பகுதிக்கு சாப்பிட்டு கர்மசாமிக்கு என்னுடைய தொழிலும் என் கடனும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அது சரியாகவும் கேட்டிருந்தாங்க. என்னப்பா கடன் யாருக்கு, தொழில் யாருக்கு இருக்கா? என்ன தொழில்? காலம். தொழிலுக்கு நிகராக கடன் இப்போ தெருவுல மாரியம்மன் கோயில் இருக்கா? அது பக்கத்துல மரம் இருக்கா? அந்த பின்னால் அந்த கோயிலுடைய பின்பகுதி சுவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா? சரியா இருக்கா? சுவர் எதுவும் வெடிப்பு இருக்கா? நீங்க கவனிக்க. அதான் 1.5 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில வந்து ஊக்கமில்லாத நஷ்டமும், அதை எடுத்த தொழிலை நிறைவேற்றி கொடுக்க முடியாத தடைகளும் உனக்கு வந்து சேர்ந்து. இதற்கு கடன் வாங்கி செஞ்சு கடைசியில கடன் தான் வச்சிருக்கே தவிர பணம் இல்லை. இதற்கிடையில இப்போ மீண்டும் தொழிலை பற்றி தொடங்கலாம்னு சொன்னா 2 பேர்களுடைய இடையூறார அந்த தொழில் பக்கம் போக முடியாத மனவேதனையும் குழப்பமும், வீட்டுக்குள்ள ஒரு குழந்தையை பற்றிய மன வருத்தமும் துயராலைகளும் உண்மையா? அமைதியா இருங்க. வேற என்னப்பா வேணும்? அரசு வேலை உனக்கு போட்டு கொடுத்தாச்சு, சந்தோஷமா அப்படின்னா உன் கடன் தீர்ந்தாச்சு. உடல் இயக்கம் சரியில்லாத மகன் பாப்பா. வேண்டாம் என் பக்கத்துல வந்து வா, சும்மா வாங்க. யாருமே